ஓம் வியவஹார ராதிதாய வேதாந்த பாஸ்கராய நமஹ. சர்வம் ஆத்மைவ யஸ்ய ஸ்யாத் விஸ்வம் ஞான பிரபாவதः துவைதாபாவாத் கிரியாபாவः இதி வேதாந்த பாஸ்கரः. ஆத்மஞான பிரபாவேன யஸ்ய விஸ்வமிதம் ஆத்மைவ பவதி தஸ்ய துவைதாபாவாத் கர்மாபாவः. அத்ய தினாங்கः மார்ச் மாसे 16 दिनः. अद्य दिनस्य विषयः अस्य व्यवहारः अस्ति किम्? बृहदारण्यक उपनिषदिल இடம்பெறுகின்ற இந்த 2 4 14வது மந்திரம் यत्र तु अस्य सर्वम् आत्मैवाभूत् तत् केन कं जिग्रेत पश्येत शृणुयात अभिवदेत. यदा अस्य आत्मविदः इदं सर्वम् आत्मैव इति ज्ञानम् उत्पन्नं तदा सः केन प्रमाणेन कं पदार्थं जिग्रेत, कं वा पश्येत, कं विषयं शृणुयात, कं वा अभिवदेत. ஒரு ஆத்மஞானியானவன் அனைத்துமே ஆத்மா என்று அறிந்த பிறகு அவன் செய்வதற்கு என்ன இருக்கிறது, அவனால் என்ன செய்ய முடியும், செயல் என்பது அவனுக்கு எப்படி பொருந்தும், அதுதான் இன்றைய விஷயம். ஞானோதயோ நாம அத்விதீய ஆத்மா ஏவ அகம் அஸ்மி இதி நிச்சயः. நைதத் கேவலம் வாச்சா உச்சாரணம் நச்ச சாஸ்திரஞான பாண்டித்யம். ஆத்ம ஞானம் உதயமாகிவிட்டது என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், அத்விதீயமான ஆத்மா நான் என்று தெரிந்து கொள்ளுதல், நிச்சயமாக தெரிந்து கொள்ளுதல். அது வெறும் வார்த்தையினால் உச்சாரிப்பது மட்டுமல்ல, இல்லை சாஸ்திர ஞானத்தினுடைய பாண்டித்யமும் அல்ல. கிம்து அனுபவஸ்ய ரசாபாகः ஏவம் விதः பிரம்மஞானினः பேதஞானம் திரிபுடி ஞானம் சத்யதையா ந வசிஷ்யதே. இந்த அத்விதீயம் பிரம்மம் நான் என்ற ஒரு விஷயமானது ஊறி போக வேண்டும், அதுவே உண்மையாக இருக்க வேண்டும் ஒருவருக்கு. இப்படி அறிந்தவர்களான பிரம்ம ஞானிகள் பேதம், அதாவது திரிபுடி மூன்றாக தோன்றுகின்ற விஷயத்தை சத்தியமாக எண்ண மாட்டார்கள். அது என்ன மூன்று? திரிபுடி ஞானம் நாம பிரமாதா அகம் பிரமேயம் இமம் பிரமாணேன ஜானாமி இதி த்ரிவித் கிருதம் ஞானம். திரிபுடி ஞானம் என்றால் நான் பிரமாதா, நான் அறிபவன், தோ இது என்னால் அறியப்படுகிறது, தோ இதன் மூலமாக நான் இதை அறிந்து கொண்டேன் என்ற அறிவு. இந்த மூன்றையும் திரிபுடி என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள். பிரமாதா பிரமாணம் பிரமேயம் ச பரமார்த்ததः ஆத்மைவ இதி நிச்சிதே ஞானே ஜாதே புனः தத்ர சத்யவத் பிரமः ந சம்பவதி. பிரமாதா பிரமாணம் பிரமேயம் இது மூன்றுமே, அதாவது அறிபவன், அறிவு, அறியப்படுகின்ற அறிவை கொடுக்கின்ற கருவி, இது மூன்றுமே ஆத்மா என்று அறிந்தவனுக்கு மீண்டும் திரிபுட்டியை உண்மையாக்கும் பிரமையானது தோன்றவே தோன்றாது. சஹா ஆத்மவித் பவதி, அவன் ஆத்மாவை அறிந்தவனாகிறான். ததா சஹ கேன பிரமாணேன கீதிருஷம் பிரமேயம் கதம் வா பஷ்யேத. அப்படி இருப்பவனுக்கு அவன் எந்த பிரமாணத்தை கொண்டு எதை எவ்வாறு அறிவானவன்? பிரமாண பூதானி இந்திரியாணி பிரமேய பூதாக பதார்த்தாக பிரமாதாக ஸ்வயம் ச ஏதத் த்ரயமபி ஆத்மைவ சம்பன்னம். அறியப்படுகின்ற பொருள், அறியப்படுகின்ற அறிவை கொடுக்கக்கூடிய கருவியான பிரமாணம், அறிபவனாகியது நான், இது எல்லாமே ஒரே ஆத்மா நான் என்று உணர்ந்து மிகுந்தவன் ஏவம் விதா வியவஹாரா சம்பவதி வா. அப்படி அனைத்துமே தானாக இருப்பவனுக்கு வியவஹாரம் என்ற சொல்லு பொருந்துமோ? அந்த சொல்லு பொருந்தாது. ஓம் வியவஹார ரஹிதாய வேதாந்த பாஸ்கராய நமஹ.